ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெல்லாஸ் கிச்சன். அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வச்சு பண்ணக்கூடிய 4 வகையான சர்பத் ரெசிபிகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தினமும் நம்மளோட உணவோட ஏதாவது ஒரு வகையில் எலுமிச்சம்பழத்தை சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தர்ற இந்த லெமன் ஜூஸ் ரெசிபிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது வீடியோஸ் போட்ட உடனே நீங்கள் பார்க்கலாம். இனி சர்பத் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த சர்பத் பண்ணுறதுக்காக 4 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நன்னாரி சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நன்னாரி சர்பத் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கிளாஸில் 1/4 டீஸ்பூன் துருவின இஞ்சி, இது கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து ஏதாவது ஒரு பிராண்ட் நன்னாரி சிரப் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நன்னாரி சிரப் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட் அல்லது ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இனி இது கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு, ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழத்தை ரொம்ப கசக்கி புளியக்கூடாது. அப்படி புளிஞ்சோம்னா தோலில் இருக்கிற கசப்பு தன்மை ஜூஸில் கலந்து ஜூஸ் குடிக்க நல்லா இருக்காது. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய நன்னாரி சர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான குலுக்கி சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக 1/2 மணி நேரம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை பொடி பண்ணி சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஜூஸில் சட்டுன்னு கரைஞ்சிரும். அடுத்து 2-3 புதினா இலைகளை இது மாதிரி பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் இது மாதிரி கீறி சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இனி இந்த சர்பத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டர் பாட்டில் அல்லது இது மாதிரி ஒரு பாட்டிலுக்கு மாற்றி நல்லா குலுக்கணும். அப்படி நல்லா குலுக்கும்போது பச்சை மிளகாயில் இருக்கிற காரம், புதினாவோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கேரளா ஸ்ட்ரீட்ஸில் ரொம்பவே ஃபேமஸான குலுக்கி சர்பத் இப்போது நம்ம வீட்லேயும் ரெடி. அடுத்து லெமன் வெர்ஜின் மொஜிட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மொஜிட்டோ பண்ணுறதுக்காக 1/4 இன்ச் அளவு இஞ்சி, கூடவே 2-3 புதினா இலைகளை தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த தட்டுன இஞ்சி புதினாவை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டு இது கூடவே 3 ஸ்லைஸ் லெமன் துண்டுகள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடி பண்ண சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு பொழிஞ்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே எலுமிச்சம்பழம் புளியும் போது தோலை ரொம்ப கசக்கி புளியாதீங்க. அப்படி பண்ணும்போது தோலில் இருக்கிற கசப்பு தன்மை ஜூஸில் இறங்கி ஜூஸும் நம்மளுக்கு கசப்பாயிடும். இனி தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்ல ரெஃப்ரெஷிங்கான சூப்பரான மொஜிட்டோ ரெடி. அடுத்து மசாலா சோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை அளவு உப்பு, கொஞ்சம் புதினா இலைகளை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரைட் அல்லது சோடா ஆட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரைட் அல்லது சோடா ஆட் பண்ணும்போது ஒரு கரண்டியால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே ஆட் பண்ணணும். அப்போ தான் பொங்கி கொட்டாமல் இருக்கும். நாம் ரெடி பண்ணுற இந்த மசாலா சோடா ஸ்வீட்டாக வேணும்னா சோடா ஆட் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரைட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் சோடா மட்டுமே சேர்த்து குடித்தாலுமே இந்த மசாலா சோடா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு மசாலா சோடா ரெசிபியும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த 4 சர்பத் ரெசிபிலையும் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.